வெல்கம் டு கோட் வித் கோதம். ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஹலோ வேர்ல்டு எப்படி பிரிண்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து டைட்டில் டேக் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் கோட்னு இருக்குது. இப்போ வந்து பாடி டேக்கில் வந்து நம்ம ஸ்கிரிப்ட் டேக் போடணும். இந்த ஸ்கிரிப்டர்ல தான் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் போடணும்னா இந்த ஸ்கிரிப்டர்லாம் முடியும். ஃபங்க்ஷன்னா இந்த ஸ்கிரிப்டர் தான் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ணுற ஃபங்க்ஷன் நம்ம வந்து டாக்குமெண்ட் டாட் ரைட் இந்த டபுள் கொட்டேஷனில் என்ன எழுதினாலும் அந்த இதில் பிரிண்ட் ஆகும். செமிகாலன் போட்டு முடிச்சுக்கோங்க. இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த ஃபைல் லொக்கேஷன் பண்ணுங்க. இந்த ஃபைல் லொக்கேஷன் வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிடுவேன். ஈஸியாக இந்த டெஸ்க்டாப்பில் JS1.html இதில் சேவ் பண்ணிடுவேன். JS1.html வந்து இதில் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் அந்த ஹலோ வேர்ல்டு வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். அதான் இதில் எழுதிக்கணும். ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த ஹலோ வேர்ல்டுக்கு எல்லாம் நம்ம வேற இது எழுதி பார்க்கலாம். இந்த ரெண்டு டபுள் கொட்டேஷன் என்ன எழுதினாலும் அது வந்து பிரிண்ட் ஆகும். அதான் இந்த இதோட வேலை. இதை சேவ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் எஸ் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. கோட் வித் கோதம் பிரிண்ட் ஆயிடுச்சு. அதான் இந்த டாக்குமெண்ட்.ரைட்டோட வேலை வந்து அந்த ரெண்டு டபுள் கொட்டேஷனில் என்ன இருக்கோ அதை வந்து இதில் பிரிண்ட் பண்ணுறது தான் அதோட வேலை. இப்போ அதே இந்த ஸ்கிரிப்ட் டேக் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனை வெளியே எழுதி பார்த்தா என்னன்னு பார்ப்போம். இந்த ஃபங்க்ஷனை அப்படியே இங்கே நினைவில் எழுதியிருக்கும். அது என்ன ஆகும்னா இதில் வந்து இந்த டபுள் கொட்டேஷனில் இருக்கிறது மட்டும் தான் இந்த ஃபங்க்ஷன் எடுத்து இது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அதே நீங்கள் ஸ்கிரிப்டாக்கு வெளியே போட்டால் அது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். க்ரோமில் போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து கோட் வித் கோதம் பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து வந்து நம்ம ஸ்கிரிப்டாக்கு வெளியே போட்டால் இந்த டாக்குமெண்ட்.ரைட் இந்த இதுவும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் இப்போ இந்த இதை ஸ்கிரிப்டாக்கில் போடணும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் அந்த ஸ்கிரிப்டாக்கில் போடுறோன்னா இப்போ தான் அது ஒரு ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டு அந்த இதை வந்து பிரிண்ட் அது ஃபங்க்ஷனுக்கு அதை வந்து ஜேஎஸ் ஃபங்க்ஷனில் போய் இது கால் பண்ணி இந்த டபுள் கொட்டேஷனோட பிரிண்ட் பண்ணும். அதான் அதோட வேலை. இதே மாதிரி இந்த டபுள் கொட்டேஷனில் இப்போ இந்த இதை எடுத்து விட்டுலாம். இந்த டபுள் கொட்டேஷனில் எது கொடுத்தாலும் இதில் பிரிண்ட் ஆகும். இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் வந்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா டாக்குமெண்ட்.ரைட் இந்த ஃபங்க்ஷனை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோ வந்து நிறைய இதை பற்றி நிறைய ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.